அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான ஜோதிட கணிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்களுக்கான மார்கழி மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களானது எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுமா போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்மளுடைய ஜோதிட கணிப்பின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அதோட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதேபோல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இந்த ஒரு 25 நாட்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக சுலபமாக பார்த்திங்கன்னா கடந்து வரலாம். எப்போதுமே சிந்தித்து செயல்படக்கூடிய கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குரு பகவானினுடைய பார்வைகளானது பதிகிறது. எனவே சாதகமான பலன்கள் நிறையவே சேரும். சச்சரவுகளும் உங்களுக்காகலும் புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைத்து பொருளாதார நிலைகளானது உயரும். புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெற்று மகிழ்ச்சியானது வழங்கும். சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. இந்த காலகட்டத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். கும்பத்திற்கு சுக்கிரன் சென்ற பிறகுமே அவர் மீது தன்னுடைய பார்வையானது செலுத்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வெற்றிகள் மற்றும் தனஸ்தானாதிபதியாக இருக்கிறார். எனவே அவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்கும் பொழுது தனவரவானது தாராளமாகவே சேரும். பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்களானது ஏற்படும். இருப்பினுமே வியாபாரம் மற்றும் தொழிலானது வெற்றி நடை போடுங்க. புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். சொந்த பந்தங்களினுடைய ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதான். அதேபோல் கேந்திர அதிபதி யோசங்கள் பெற்ற கிரகங்கள் வலிமை இழக்கும் போது நன்மை செய்யும். அந்த வகையில் குடும்ப முன்னேற்றங்கள் திருப்தியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகளானது சேரும். அதேபோல் கடுமையாக முயற்சித்துமே இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாகவே நடைபெறுங்க. கல்யாண முயற்சிகளானது கைகூடும். நீண்ட நாளைய பிரார்த்தனைகளானது நிறைவேறும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது நல்லது. வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை தட்டு. அதேபோல் நம்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா உரியவர்கள் மூலமாகவே வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீர். இடமாற்றங்கள் இனிமை தரக்கூடிய விதங்களாகவே அமையும். கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனத்திற்கு வழி பிறக்கும். பொருளாதாரங்களானது திருப்தியை தரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. குடும்பத்தில் 1க்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் அதனால் வருமானங்களானது பார்த்தீங்கன்னா பெருகவும் ஏற்படும். அதேபோல் உங்களுடைய வாங்கிய கடனை இப்பொழுது நீங்கள் கொடுத்து மகிழ்வீர். அதேபோல் இந்த மார்கழி 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரங்கள் தான். தொட்டது துளங்கும். தொழிலானது வளம் சிறக்க. ஆரோக்கியங்களானது சீராகி ஆனந்தப்படுத்து. தொழில் மற்றும் வியாபாரங்களானது சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க. தொழிலில் உள்ள போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகுவார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நெருக்கடி நிலைகளானது அகலுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்களானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய நேரிடுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் திறமைகளானது வெளிப்படும். பெண்களுக்கு வருமானங்களானது திருப்தியை கொடுக்கும். வருங்காலத்தை பற்றிய பயங்களும் அகலும். இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது கிடைக்கும். சில நண்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க.
பிறரினுடைய முகபாவனைகளைக் கண்டு அவர்களுடைய மனதை அறிந்து கொள்வீர்கள். தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் அரங்கேற்றக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். அதேபோல் உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அவமானங்கள் தலை தூக்க நேரலாங்க. கவனத்துடன் அதை தவிர்த்து கொள்ளவும். உங்களுடைய பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் உயரும். உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும். தொழில் செய்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வருமானங்களானது சிறப்பாகவே தொடரும். அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே நீங்கள் ஈடுபடவும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும். இதனால மனதில் புத்துணர்ச்சியானது அதிகரிக்குங்க. உங்களுடைய தோற்றத்தில் பொலிவானது உண்டாகும். சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை இப்பொழுது பெறலாங்க. அரசியல்வாதிகளினுடைய பெயரும் புகழும் வளருங்க. புதிய பதவிகள் உங்களை தேடி வரலாம். பயணங்களால் நன்மையும் ஏற்படும். உங்களுடைய கடமைகளை பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடனே நீங்கள் செய்வீர்கள். தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். ஆயினுமே எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளில் மட்டுமே கவனமாக இருக்கவும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதங்களானது ஏற்படுங்க. சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா தக்கப்படி நீங்கள் பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்களானது அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள். சேமிப்பில் நல்ல கவனத்தை செலுத்துவீர்கள். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலமானது பெறுவீர். இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது ஏற்படலாம். வீண் பயங்களானது ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாங்க. வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் யோகமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாகவே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொன்றாகவே பூர்த்தியாகுங்க. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடியானது இப்பொழுது விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களானது கிடைக்குங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் உங்களுக்கு விலகும். நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 30 வரை அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது காணப்படும். உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளானது விலகி ஆரோக்கியமாகவே செயல்பட தொடங்குவீர்கள். இருந்தாலுமே புதிய நட்களிடம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையானது அவசியம். தவறான வழிகாட்டுதலை யார் வழங்கினாலுமே அவர்களை விட்டு விலகுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமானதாக காணப்படுங்க. 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா இல்லாமல் செய்வார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது நீங்கும். வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டிகள் அனைத்துமே விலகுங்க. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வர். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக உங்களுடைய செல்வாக்கும் உயருங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி உயர்வுகளானது கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட விரிசல்களானது விலகி இணக்கமான ஒரு நிலைகளானது உண்டாக்கும். இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரித்து வருவதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதுடன் புதிதாக வரக்கூடிய நபர்களிடம் அதிகபட்ச எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விலகும். செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்தாலுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். தேவைகளை பூர்த்தி செய்வார். நெருக்கடிகளில் இருந்து உங்களை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகளானது நீங்குங்க. எதிர்ப்புகள் காணாமல் போகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களிடமே சேர வேண்டிய ஒரு நிலைகளானது ஏற்படும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். தடைப்பட்ட வேலைகளை முடித்து ஆதாயத்தையும் நீங்கள் காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.